ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன். நாம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலுக்கு வாயில் வச்சா கரையிற அளவுக்கு இருக்கிற பாதாம் ஹல்வா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் 250 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க. அதை சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அதோடைய தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால் எடுத்திங்கனாலே வந்துடும். தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இதில் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மையை அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக தாங்க இருக்கணும். மையை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கிராம் படி சொல்லணுன்னா 120 கிராம் அளவுக்கு பால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் விழுதையும் இதில் சேர்த்துருங்க. கொரப்பாக அரைச்சிருக்கிறவங்க ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இப்போ அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1-2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் சொல்கிற டைம் பிரகாரம் படி இந்த பாதாம் ஹல்வா செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே அளவுக்கு வருங்க. பாருங்கள், எக்ஸாக்டாக ஒரு 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாலில் எல்லாம் பாதாம் பேஸ்ட்டும் நல்லா கலந்துடுச்சு. இப்போ நாம் இதில் பாதாம் ஹல்வாக்கு எப்போவுமே குங்குமப்பூ ஜாஸ்தியாக நம்ம சேர்க்கணும். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் ஹல்வா செய்கிறதே வேஸ்ட்டுங்க. அதனால குங்குமப்பூ ஜாஸ்தியாக இதில் நம்ம சேர்த்துக்கணும். நாம் இதில் எந்த கலரும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த குங்குமப்பூவுடைய கலர் தான் நமக்கு சூப்பராக கலர் கொடுக்கும். அதனால் குங்குமப்பூவை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதில் நான் 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. இதை 3 இன்டர்வலாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஹல்வா கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான் ப்ராசஸ்ஸு. கொஞ்சமாக நெய்யை சேர்த்து இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் தனியாக வச்சுருங்க. நாம் அதை கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ கடைசியாக இருக்கிற கொஞ்சம் நெய்யும் நான் சேர்த்துட்டேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து 2 நிமிஷம் கிண்டி விட்டாலே நமக்கு போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா ஊறிடுச்சு அந்த பாதாம் ஹல்வாக்குள்ளே. இப்போ நாம் இதில் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. நான் 250 கிராம் பாதாமுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அளவு படி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பாதாம் ஹல்வா சூப்பராக வரும். இப்போ சர்க்கரையை சேர்த்த உடனே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு லூஸான பதத்துக்கு வருங்க. நீங்கள் என்னடா அது இந்த மாதிரி தள்ளன்னு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் டைம் பிரகாரம் 10 நிமிஷம் இதை நீங்கள் கிண்டணுங்க. அது டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாதாம் அரைக்கும் போது ஜாஸ்தி தண்ணியை சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு கிண்டுறது ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும். அதனால் அரைக்கும் போதே பாதாமை கொரப்பாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இப்போது தள்ளன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த கொப்பளங்கள் எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும். அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ மேலே அப்படியே கொப்பளிச்சிட்டே இருக்குது பாருங்கள். அது அடங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதாம் கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. கடாயில் அப்படியே பாருங்கள் சுருண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். மேலே வர அந்த கொப்பளங்களும் உங்களுக்கு வரலை. ஸோ அப்படின்னா பாதாம் அல்வா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாம் எடுத்து கடைசியாக வச்சுருந்த நெய்யும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாதாம் ஹல்வா ரெடி. இது ஆற இன்னும் நல்லா இறுகுங்க. நீங்கள் தள்ளன்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆற இது இறுகிடும். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் கேட்பாங்க இது எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.